ஏபிஎஸ் சோலார் டெக் உள்ள விவசாய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹெச்பி சோலார் மோட்டர் போட்டு கொடுத்துருக்கோம் 300 அடிக்கு. இந்த 2 ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா 540 பைபேஷியல் பேனலில் யூடிஎல் பேனல் ஒரு 4 பேனலில் வேலை செய்கிற மாதிரி நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கலாய் ஸ்டீல் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் பாசனம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் தண்ணி விட்டு பாய்ச்சிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. தொட்டி வந்து இங்கேருந்து மேலே ஒரு 20 அடி தூரத்தில் தொட்டி இருக்குது. பேனல் வந்து பார்த்திங்கன்னா பைபேஷியல் பேனல் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் டல் கிளைமேட்டுக்கு எனக்கு நல்லா ஓடிட்டுருக்கணும். ஏன்னா இந்த தண்ணி வச்சு தான் நாங்கள் விவசாயமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டார். அதனால் ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் வேணுன்ற மாதிரி கேட்டார். அதனால் 2 ஹெச்பி பண்ணி கொடுத்தோம். ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பைபேஷியல் யூடிஎல் பேனல் ஃபுல் அண்ட் பார்த்திங்கன்னா மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹெச்பி மோட்ரு, ஒரு 15 ஸ்டேஜ் இருக்கிற மாதிரியான மோட்ரு தாங்க. 2 ஹெச்பி மோட்ரு 1.25 இன்ச்சு டெலிவரி கொடுத்துருக்குறோம். பைப் வந்து பார்த்திங்கன்னா 1.25 பைப்பு தான். கேபிள்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 300 அடிக்கு நம்மளே எடுத்து போட்டு பண்ணி கொடுக்குற மாதிரி தான் பேசியிருந்தோம். மோட்ரு கேபிள் எல்லாம் நம்மளோட ஸ்கோப் தான். போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா 400 அடிக்கு ஓட்டியிருக்காங்க. 380 அடி ஓட்டியிருக்கிறதா சொன்னாங்க. 300 அடி இறக்குனா போதும்னு சொல்லி இறக்கி கொடுத்துருக்குறோம். பாருங்கள், அதுதான் பேனலோட பொசிஷன். இதுதான் அவங்களோட விவசாய நிலம், அந்த 1 ஏக்கருக்கான விவசாய நிலம். இப்போ மோட்ரு வந்து இறக்கிறதுக்கு தயாரான நிலையில் இருக்குது. இந்த சோலார் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வந்து ஏபிஎஸ் சோலார் தருமபுரி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சோலார் பண்ணிகிட்ருக்குறோம். ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ட்ரைவ் தான் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம இது வந்து ஏசிலையும் ஓட்டிக்கலாம், அதை கரண்ட்லேயும் ஓட்டலாம், சோலார்லேயும் ஓட்டலான்ற மாதிரி ஆப்ஷனில் தான் இதை அமைச்சு கொடுத்தோம். பாருங்கள், பேனல் எல்லாமே ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீட்டான முறையில் ரொம்ப பர்ஃபெக்டான இதில் தான் அமைச்சு கொடுத்துருக்குறோம். 4 பேனல் பைபேஷியல் 4 பேனலில் இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஹெச்பிங்க. இதுவே 3 ஹெச்பின்னா 6 பேனல் போட்டாலும் 3 ஹெச்பி போதுமானது. இல்லை சிஆர்ஐ டெக்ஸ்ம் அந்த மாதிரி பம்ப் அமைக்கணுன்னா நம்ம வந்து ஒரு 12 பேனல் 340ல் 12 பேனல் போட்டுக்கலாங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட்டான அவுட்புட் நம்மளால் எடுத்து தர முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து நம்ம கோயம்புத்தூர் மோட்ரு தாங்க. நம்ம வந்து வைண்டிங் வந்து சோலார் தகுந்த மாதிரி வைண்டிங் அமைச்சு கொடுக்குறாங்க. அது பிரகாரம் நம்ம வந்து அமைச்சு அழகாக போட்டு கொடுக்குறோமுங்க. பாருங்கள், மோட்ரு இறக்கியாச்சு. பைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டிக்கு நேராகவே கொண்டு போயாச்சுங்க. லைட்டிங் அரெஸ்ட்டு முதற்கொண்டு அமைச்சு கொடுத்தோம். ரொம்ப லோ ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்தோம். தண்ணி டெலிவரி வாங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு தண்ணி காலையிலேருந்து ஓடிட்டு ஆல்ரெடி அதில் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் தண்ணி இப்போ நம்ம மோட்டார் தண்ணி அதில் தான் போயிட்டுருக்கு. தண்ணியோட டெலிவரி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப பெஸ்ட்டான அவுட்புட்டுங்க. ரொம்ப தண்ணி வந்து 1.25 இன்ச்சு தாராளமாக வந்துட்டுருக்குங்க.